நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்ம ஒரு சூப்பரான நிலக்கடலை சட்னி அரைக்க போகிறோம். இது புல் ஸ்டார் கிச்சன். ஃபஸ்ட்டு நிலக்கடலை பார்த்துங்க, ஒரு 100 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இது ஒரு 100 கிராம். அப்படியே ஒரு சின்ன வெங்காயம் ஒரு 15 வெள்ளு, கொஞ்சம் புளி, இது தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, ஒரு 2 வெள்ளு பூண்டு, ஒரு 4 பச்சை மிளகாய். உங்களுக்கு காரம் அதிகமாக இருக்கணும்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். சரி வாங்க, இப்போ கிச்சனுக்குள்ளே அடுப்பில் சட்டியை வச்சாச்சு, அடுப்பு பற்ற வச்சாச்சு. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றணும், கொஞ்சமாக, அதிகமாக வேண்டியதில்லை. ஒரு 1/2 டீஸ்பூனு. அப்படியே இப்போ நிலக்கடலையை போட்டு அதில் வறுத்து எடுத்துடணும். அதாவது ரொம்ப வறுக்கக்கூடாது, அப்படியே மிதமாக, அப்படியே பொன்னிறமாக, கொஞ்சம் சும்மா ஒரு 10 நிமிஷம் வறுத்தா கூட போதும். ரொம்ப அதிகமாகவும் வறுக்கவே வேண்டியதில்லை, ஏன்னா ரொம்ப அதிகமாக வறுத்தா அந்த டேஸ்ட்டு குறைஞ்சி போகும். அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கணும். அப்படியே கொஞ்சம் அப்படியே பொன்னிறமாக வதக்கிடணும். நிலக்கடலை வறுத்து எடுத்தாச்சு பாருங்கள், அப்படியே பொன்னிறமாக. அதில் எண்ணெய் போடாதையும் வறுக்கலாம், எண்ணெய் போட்டும் வறுக்கலாம். அது உங்களுக்கு எப்படி வசதியோ அது மாதிரி செஞ்சுக்கலாம். இப்போ நிலக்கடலை ரெடியாச்சு. அடுத்தது அப்படியே அடுப்பில் வந்தோம்னு வச்சுங்க, ஒரு பச்சை மிளகா, ஒரு 4 பச்சை மிளகா. அடுத்தது பூண்டு பல் 2. அடுத்தது சின்ன வெங்காயம். அடுத்தது புளியை கூட அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து போட்டுக்கலாம். இப்போ அதை அப்படியே வறுத்துக்க வேண்டியதுதான். அப்படியே ரொம்ப தீயை அதிகமாக வைக்கக்கூடாது, தீயை குறைச்சி தான் வைக்கணும். கம்மியாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வறுக்கிறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். அதிகமாக வச்சிங்கன்னா தீஞ்சு போகும். அடுத்தது பார்த்திங்கன்னா புளியை போட்டுக்கலாம். புளி எடுக்குங்களா, புளியை எடுத்து போட்டுக்க வேண்டியதுதான். புளி போட்டாச்சு. சும்மா ஒரு சின்ன ஒரு பளிங்கு அளவுக்கு இருந்தால் கூட போதும். அது அதிகமாக போட்டால் கொஞ்சம் புளிப்பு தன்மை அதிகமாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ நிலக்கடலை அவ்வளவு உடம்புக்கு நல்ல புரதச்சத்து உள்ள ஐட்டம். அது புரிதா இல்லைங்களா? வாரத்தில் ஒரு வாட்டி டெய்லி கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு நிலக்கடலை தின்னிங்கன்னா உங்கள் உடம்பில் உள்ள அனைத்து செல்களும் ரொம்ப சந்தோஷப்படுற மாதிரி அதில் உள்ள விட்டமின் சத்துக்கள்லாம் அதிகமாக இருக்குது. பார்த்திங்கன்னா இது நாங்கள் கடையிலெல்லாம் வாங்கினது கிடையாது, நம்ம நிலத்துலேயே விளைஞ்சது தான். இப்போ வாங்க, இது இப்போ ரெடி ஆகி போச்சு. இது ரெடி ஆகி போச்சுங்களா? ஓகே. இது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நிலக்கடலை, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு, இது எல்லாம் ரெடி ஆகி போச்சு. இப்போ நம்ம இதை ஒரு மிக்சிக்கு மாற்றி நல்லா சூப்பராக அரைச்சாச்சு. அப்படியே சட்டியை வச்சு எண்ணெய் பாரு, 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கு. ஓகே, எண்ணெய் காஞ்சி போச்சு. கொஞ்சோண்டு கடுகு போட வேண்டியது. கடுகு போட்டு கடுகு நல்லா பொரியுற சமயத்தில் கருவேப்பிலையை போட்டுற வேண்டியதுதான். கருவேப்பிலையை போட்டுவிட்டு நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்க சட்னியை சட்டியில் அப்படியே பரிமாற வேண்டியதுதான். அப்படின்னா சூப்பரான நம்ம ஒரு நிலக்கடலை சட்னி ரெடி ஆகிடுச்சு. அதில் அந்த மிக்சியில் இருக்கிறது கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேணும்னா கலந்துக்கலாம். ஒரு 6-7 பேர் சாப்பிட்லாம். சூப்பரான ஒரு நிலக்கடலை சட்னி தயாராகிடுச்சு. ஒரு 4 இட்லி, தோசை, உங்கள் இஷ்டம். சட்னி, இது பொங்கல், எதில் வேணாலும் சாப்பிட்லாம். சாப்பாட்டில் கூட போட்டு சாப்பிட்டாலும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகி போச்சு. நல்ல ஒரு பக்கா டேஸ்ட்டு. நீங்கள் அரைக்கும்போது உங்களுக்கு உப்புலாம் நீங்கள் எப்படி கரெக்டாக அதிகமாக சேர்க்குறீங்களோ கம்மியாக சேர்க்குறீங்களோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 4 இட்லி, 5 இட்லி எடுங்க. எடுத்து சட்னி ஊற்றி
சும்மா அப்படியே சூப்பரான டேஸ்ட்டு. இந்த அப்படியே நிலக்கடலையோட வாசம் வந்து அப்படியே அப்படி தூக்குது பாருங்க. இங்கே பாருங்க, இட்லியில் அப்படியே சட்னிக்கும் அந்த இட்லிக்கும் அப்படியே நிறமாறாதான் இருக்குது பாருங்க. சூப்பராக இருக்குது. என்ன டேஸ்ட்டு பாருங்க. ஆஹா, அருமையான டேஸ்ட்டு.